வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வர்ஷினியின் நிலைமைக்கு ஸ்ரீஜா தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஷால் விடுவாங்களா? ஸ்ரீஜாவை அடித்து பின்னுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். மீட்டிங்கை நம்ம வர்ஷினி அட்டன் பண்ண முடியாமல் போயிது. நம்ம வர்ஷினி ஹோட்டலில் தான் பேருக்கா ஹோட்டலில் ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. வேணும்னியே வர்ஷினி இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு யாரோ சதி செயல் செய்திருக்கு அப்படின்னு நம்ம இசை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வர்ஷினி இருக்க ரூமை கண்டுபிடிச்சி வர்ஷினியை மீட்டுறாங்க. அந்த 2 நபரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வர்ஷினியை கொண்டு காப்பாற்றிறாங்க. ஆனால் ஸ்ரீஜாவின் பழிவாங்கும் திட்டம் இவ்வளோ தூரம் உச்சம் பெற்றுட்டு அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நம்ம இசை இருக்காங்க. அக்கா, எனக்கு வாழ்க்கை இப்படியானதுக்கு காரணம் அந்த ஸ்ரீஜா தான். ஆனாலும் அவளுக்கு என்னை பழிவாங்கணும்னு என்னை மட்டும் விடவே இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. நம்ம விஷால் சொல்கிறாங்க, விடு வர்ஷினி, நான் பார்த்துக்கிட்டேன், உன்னோட நிலைமைக்கு அந்த ஸ்ரீஜா தான் காரணம் அப்படின்னு நான் இப்போ அந்த 2 நபர்களையும் மடக்கி பிடிச்சிருக்கேன்ல. அந்த ஹோட்டலில் ஜூஸில் மயக்க மருந்து போட்டு தந்த அந்த நபர்களை தொலியை உரிச்சி உண்மையை வர வச்சு இந்த ஸ்ரீஜா தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் நான் ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிட போகிறேன் அப்படின்னு கோபத்தோடையே நம்ம விஷால் களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா எப்படியோ மீட்டிங்கை நம்ம வர்ஷினியை பிடிச்சி ஹோட்டலில் சேர்த்து மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் விட தடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரம் நம்ம சுபத்ரா நல்ல வேளை இசை மீட்டிங்கை நல்லபடியாக முடிச்சுட்டா. கிளைண்ட் மீட்டிங் சக்ஸஸாக முடிச்சிட்டு. ஆனால் ஏன் வர்ஷினி வராமல் இசை வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கும் உண்மை தெரிஞ்சிடுது. மீட்டிங்கை அட்டன் பண்ணது இசை தான், வர்ஷினியையும் மீட்டுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல இந்த உண்மை யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் அந்த நபர்களை கூட்டிகிட்டு தொலியை உரித்து நம்ம சுபத்ரா முன்னாடி கொண்டு விட்றாங்க. நம்ம வர்ஷினியை மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் பண்ணினது இந்த ஸ்ரீஜா தான். இந்த நபர்களுக்கு பணத்தை கொடுத்து வர்ஷினி மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு மயக்க மருந்து கலந்து அதுவும் ஹோட்டலில் தான் நடக்கு அப்படின்னு நம்மளை ஏமாற்றி இவன் நம்ம கம்பெனியை அந்த கிளைண்ட் ஆர்டர் கிடைக்க விடாமல் பண்ணதுக்கு சதி திட்டம் தீட்டுனது ஸ்ரீஜா தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்கங்க நம்ம விஷால்.